பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாத்தை இரகசியமாக பின்பற்றி கொண்டிருந்தார்கள். பின்பு அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை வெளிப்படையாக பிரச்சாரம் செய்யும்படி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தார்கள். இதனை கண்ட அபூ லஹப் நபிகளாரை எச்சரித்தான். இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று மிரட்டவும் செய்தான். அபூ லஹப் என்பவன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர். ஒரு நாள் நபிகளார் அதிகாலையில் எல்லோரும் தூங்குகின்ற போது சஃபா என்ற மலையின் மேல் ஏறி அனைவரையும் சப்தமிட்டு அழைக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் சப்தத்தை கேட்டு எழுந்து வந்து ஒன்று கூடினார்கள். மலையின் மறுபக்கத்திலிருந்து ஒரு ஆயுதப்படை நம்மை தாக்குவதற்கு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் என்னை நம்புவீர்களா என்று கேட்டார். உடனே அந்த மக்கள் சந்தேகமின்றி நாம் உங்களை நம்புவோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அம்மக்கள் நபிகளார் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். மேலும் நபிகளார் பொய் கூற மாட்டார்கள் என்று மக்களுக்கு தெரியும். அப்படியென்றால் நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாவிட்டால் கடுமையான வேதனை உங்களுக்கு ஏற்படும் என்று நபிகளார் சொன்னார்கள். இதனை கேட்ட அபூ லஹப் எங்களை இதற்காகவா அழைத்தது என்று கோபமாக கூறி கல்லை எடுத்து நபிகளார் மேல் எறிந்தான். பின் அனைவருமே நபிகளாருடைய பேச்சை கேட்காமல் அங்கிருந்து சென்று விட்டார்கள். பின்பு இஸ்லாத்தை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு குடும்பத்தில் ஒருவராவதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனை கண்ட மற்ற குடும்ப உறுப்பினர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தினார்கள். அபூ லஹப் நபிகளாருக்கு அதிகம் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி கூட அதிகம் நபிகளாரை துன்புறுத்தி கொண்டிருந்தான். அபூ லஹபுடைய மனைவி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாசலில் முள்ளை அள்ளி போட்டு விடுவாள். நபிகளாரின் காலில் முள் குத்தி இரத்தம் வரணும் என்ற கெட்ட எண்ணத்தில் இப்படி செய்கிறார்கள். நபிகளார் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கும் போதெல்லாம் அபூ லஹப் நபிகளாரை தொந்தரவு செய்வான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளான ருக்கையா மற்றும் உம்மு குல்தும் ஆகிய இரு பெண்களையுமே அபூ லஹபுடைய மகன்களுக்கு தான் திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்த பின்பு அபூ லஹபும் அவனது மனைவியும் தன்னுடைய மகன்களிடம் அவர்களை விவாகரத்து செய்யும்படி கட்டாயப்படுத்தினார்கள். இப்படி செய்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதை நிறுத்திவிடுவார்கள் என்று இவ்வாறு செய்ய துணிந்தார்கள். இதனால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் லஹப் என்ற சூறாவில் இந்த வசனங்களை இறக்கினான். அபூ லஹபின் 2 கைகளும் நாசமடையட்டும், அவனும் நாசமாகட்டும். அவனுடைய பொருளும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனுக்கு பயன்படவில்லை. அவன் கொழுந்து விட்டறியும் நெருப்பில் புகுவான். விறகு சுமப்பவளான அவளுடைய மனைவியோ அவளுடைய களத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு தான். அதனால் அவளும் அழிவாள். இதனை கேள்விப்பட்ட அபூ லஹபின் மனைவி கோபத்தோடு கற்களை எடுத்து கொண்டு நபிகளாரின் மேல் எறிய சென்றாள். நபிகளாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அபூ லஹபின் மனைவி வருவதை கண்ட நபிகளார், அந்த பெண்ணால் என்னை பார்க்க முடியாது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய கண்களுக்கு நான் தெரிய மாட்டேன் என்று சொன்னார்கள். அதேபோல அபூ லஹபின் மனைவி நபிகளாரை வந்து பார்த்தார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை. எனவே அங்கிருந்து கிளம்பிவிட்டார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிருந்த கோபத்தினால் அவர்களை பழிவாங்குவதற்காக தன்னுடைய நகையை கூட விற்றார். பின்பு அபூலஹபும் அவனது மனைவியும் ஏதாவது ஒன்று செய்து கொண்டு நபிகளாரை துன்புறுத்தி கொண்டே இருந்தார். ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் முன் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு அபூஜஹல் வந்தான். அபூஜஹல் என்பவன் இஸ்லாத்தை கடுமையாக வெறுக்கக்கூடியவன், இஸ்லாமியர்களுக்கு எதிரியாக இருப்பவன். அவனுடைய அடியார் ஒருவரிடம் ஒட்டக குடலை கொண்டு வரும்படி சொல்லி அதை நபிகளாருடைய களத்தில் போடுமாறு சொன்னான். நபிகளார் சஜ்தா செய்யும் போது அந்த ஒட்டக குடலை களத்தில் போட்டுவிட்டு அபூஜஹலும் அவன் கூட இருந்த அனைவரும் சிரித்தார்கள். இதனை கேள்விப்பட்டவுடனே நபிகளாருடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடி வந்து அதனை சுத்தம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இவ்வாறு ஏராளமான தொல்லைகளை நபிகளாருக்கு கொடுத்தார்கள். மேலும் இஸ்லாத்தை ஏற்பவர்களையும் கொடுமைப்படுத்துவார். இவை அனைத்தையும் நபிகளார் சகித்து கொண்டே இருந்தார்கள். அதேபோல் நபி தோழர்களும் அனைத்தையும் சகித்து கொண்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையா என்பவரிடம் அடிமையாக இருந்தார்கள். உமையா என்பவனும் இஸ்லாத்திற்கு எதிராக இருப்பவன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனை கண்ட உமையா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடூரமான தண்டனை கொடுத்தார். அவரின் கழுத்தில் கயிறை கட்டி சிறு பிள்ளைகளின் கையில் அந்த கயிற்றை கொடுத்து இழுத்து கொண்டு போக சொன்னார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாங்க முடியாத கொடுமையை கொடுத்தது. ஆனால் அவர் இஸ்லாத்தை விடவில்லை. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று குரல் கொடுத்தார்கள். ஐண்டெட்டில் பிரின்ஸ் 123 யூடியூப் சேனல் வழங்கும் ரமலான் வினா விடை போட் நிகழ்ச்சி. வினா இலக்கம் 7. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒட்டக குடலை போடும்படி கட்டளையிட்ட கொடூரன் யார்? முதலில் இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த பெண்மணி யார்? இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் மற்றும் பதிவு இலக்கம் என்பவற்றை குறிப்பிட்டு இதிலுள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். இதனை கேள்வியுற்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையாவிடம் பணம் கொடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்கி விடுவித்து விட்டார்கள். இதேபோல் ஒரு குடும்பத்தையே தொந்தரவு செய்தார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயாரான சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த முதல் பெண்மணி. அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். இதனை கேள்வியுற்ற அபூஜஹல் உடனே அவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள். இவை அனைத்தையும் அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டார்கள்.